ஹலோ யூஎஸ் நம்ம ரமேஷ், வெல்கம் டு விஜய் மீட்டா அண்ட் வெல்கம் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு மிக்ஸ்டான ஒரு விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் தளபதி டிவிகே கட்சி சார்ந்த சில விஷயங்கள் தான் இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். பட் இது எந்த மாதிரியான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாமானியன் அவனுடைய கருத்தை என்ன சொல்கிறான் அப்படின்னு புஷி ஆனந்த் அவர்களுடைய ஒரு செய்கை இன்னைக்கு மீடியாவில் வேறு மாதிரி திருத்தி போட்டுட்டு இருக்காங்க. அதையும் ஒரு புத்திசாலி ஒருத்தர் வந்து ரொம்ப அறிவாளியாக பேசலாம் நினச்சிட்டு ஒன்று சொல்லியிருக்காரு. அவருக்கான பதில்களை தான் இந்த வீடியோ நம்ம கொடுக்க போகிறோம். என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. திருப்பி தான் சொல்கிறேன். அண்ட் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு மேட்டர்லேருந்து வந்துடுறேன். புத்திசாலியான ஒருத்தர் அப்படின்னு சொன்னேன் தெரியுமா? அந்த ஆள் பேர் எனக்கு என்னன்னு தெரியல ஆக்சுவலி. ஆனால் அவன் வந்து ஒரு தமிழ் பற்றாளர் மாதிரி காமிச்சுப்பாரு. நிறைய மீடியாவில் உட்காந்து பேசுகிற ஒரு ஆள் தான். ஸோ அந்த ஒரு கட்சியை அறிவிச்சு 2 வருஷம் ஓய்வு இருக்கிற உலகத்திலே ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். காரணம், விஜய்க்கு அம்பேத்கரும் தெரியாது, பெரியாரும் தெரியாது, கக்கனும் தெரியாது, காமராஜும் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது பூரா நீங்கள் லோகேஷ் கனகராஜ் அவரு தான் தெரியும். அடுத்து இன்னொரு இயக்குனர் புது படத்துக்கு அட்வான்ஸ் வாங்குறதுக்கு யார் இருக்கான்னு அதை தேடிட்டு இருக்காரு. அதனால என்ன சொல்கிறேன்னா, ஒரு இதுவரைக்கும் உலகத்திலேயே ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தூங்குற கட்சினா அது வந்து தமிழக வெற்றி கழகம் தானா? ஓகேங்களா? ஏன்னா அவருக்கு வந்து காமராஜரை தெரியாதான், அம்பேத்கரை படிக்கலையா, பெரியாரை படிக்கலையா, கக்கனை படிக்கலையா. அவர் படித்ததெல்லாம் வந்து லோகேஷ் கனகராஜ் மட்டும் தான் படித்து வந்திருக்காரா தளபதி. அவனுக்கு அந்த நான் ஒன்று சொல்லிக்கிறேன். காமராஜர், கக்கன், பெரியார், அப்புறம் வேற யார் நீ சொன்னது, அம்பேத்கர், இவங்களெல்லாம் படித்து எல்லாம் தானே வந்து ஆட்சி ஆண்டுட்டு இருக்கீங்க இத்தனை வருஷமா. இந்தியா என்ன மயிரை கொடுக்குற ஸ்டேஜில் கொண்டாந்து வச்சிருக்கீங்க? அப்படி வல்லரசு ஆக்கிட்டீங்களா? இல்லை தமிழ்நாட்டை தான் வந்து சொர்க்க பூமி மாற்றிட்டீங்களா? ஏன்டா தருது இல்லைங்களா? இன்னமும் அப்படியே தானே இருக்குது. 78 வருஷம் 80 வருஷத்துக்கிட்ட வரப்போகுது சுதந்திரம் வாங்கி. உதாரணத்துக்கு பக்கத்தில் சிங்கப்பூர் எடுத்துப்பாரு, 25 வருஷத்தில் நாடு அப்படி மாற்றி வச்சிருக்காங்க. உலகத்திலேயே 4வது பணக்கார நாடு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி கொண்டு வச்சிருக்காங்க. அவ்வளோ ஏன்டா இங்கே இழியில் நான் இருக்கேன். இந்த நாடு 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பாரு, இப்போ பாரு எப்படி இருக்குன்னு. நீங்கள் 80 வருஷம் ஏன்னா மயிரையா புரிஞ்சுங்களா? எல்லாத்தையும் தானே படிச்சு வந்தீங்க, எல்லாம் நல்ல விஷயம் தானே சொல்லிட்டு போனாங்க. அதில் ஒன்றையாவது எடுத்து செயல்படுத்திங்களா? ஒரு மசரானே ஒன்றும் செயல்படுத்தலை. உங்கள் இஷ்டம் இருக்கு. நீங்கள் வாட்டுக்கு சும்மா ஒரு கட்சியை ஆரம்பித்து நடத்தணும் அப்படின்னா உடனே அவங்க கூட இவனுக்கு அவனுக்கு கோழி மூட்டி விடணும்னா அம்பேத்கர் இந்த சமூகத்தை சார்ந்தவன் எல்லாருக்கும் தெரியுமில்ல. எத்தனை பேர் அம்பேத்கர் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறீங்க பரதேசிங்களா? உண்மையை சொல்லுங்கள். சரி, அம்பேத்கர் வழியில் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா எத்தனை பேர் வீட்டில் தலித் மக்களை நீங்கள் உள்ள அலோவ் பண்ணுவீங்க? எல்லாமே உங்களை ஈக்குவலாக வந்து பார்ப்பீங்க, பார்க்க மாட்டீங்கல்ல. அப்புறம் என்ன மசத்துக்கு நீங்களாம் அம்பேத்கர் பற்றி பேசுகிறீங்க? உங்களுக்குலாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. பெரியார் அஃப்கோர்ஸ் திராவிடர், அவர் வந்து எல்லாம் ஒன்று, ஆனால் தமிழை வாயில மண்ணு. இதுதான் கணக்கு. அவர் என்ன சொல்லிட்டு போனாரோ சொல்லிட்டு போட்டோம். ஏன்னா அவர் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, பெரியார் வழி இருந்தவர் தானே. வயசான காலத்துலேயும் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நான் சொல்லப்பா, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறது தான் கலைஞர் ஃபாலோ பண்ணான்னு நினைக்கிறேன். சரி, அவருடைய வழியில் வந்துட்டு போட்டோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அடுத்து கக்கன், அவரை பற்றிலாம் பேசுறது உங்களுக்கு தகுதியே கிடையாது, விட்டுருங்க. காமராஜர்னு ஒருத்தர் தாண்டா தமிழ்நாட்டில் தெரிஞ்சு ஒரு சிஎமாக ஒழுங்கான சிஎமாக இருந்தார். அதுக்கப்புறமா இன்னி வரைக்கும் எந்த சிஎமும் ஒழுங்காக இல்லைடா தமிழ்நாட்டில். வந்து போய்கிட்டு இருக்கீங்க. வேறு வழி மக்களுக்கு வேறு வழி இல்லாமல் இதே 2 கட்சிக்கு மாற்றி ஓட்டு போட்டு குட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. மாற்று கட்சியாக இப்போ ஒருத்தர் ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து இருக்கிறாப்புல ஃபீல்டில். பட் இருந்தாலும் இவருக்கு இருக்கிற மவுஸ் அவருக்கு இருக்கான்னு கேட்டால் அது அவருக்கே தெரியும். இல்லை, அதான் உண்மை. அதனால இன்றைக்கி எல்லாம் நீங்கள் வந்து ஒன்று கிடைக்கிறீங்க. ஒருத்தர் ஒன்று கிடைக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் உள்ளுக்குள்ளே வரமாட்டார்னு நினச்சிட்டு இருந்தீங்க. எல்லாருமே வந்துட்டார். அவர் லோகேஷ் கனகராஜையும் படிச்சிருக்காரு, நீ சொன்ன மாதிரி கக்கனையும் படிச்சிருக்காரு. ஓகே, இப்போ நடக்கிற கவர்மெண்ட்டையும் படிச்சிருக்காருலாம். பரதேசி உண்மையை சொல்ல போனால் அதுதான். இப்போ நடத்திட்டு இருக்க கவர்மெண்ட்டை படிச்சதுனால தான் நம்மளுடைய தேவை சேவை இந்நாட்டுக்கு தேவை அப்படின்னு உள்ள வர்றாரு. முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அவருடைய சேவை எங்களுக்கு தேவை அப்படின்றதுனால தான் நாங்களும் அவர் கூட நிற்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி அந்த வழியில் அவர் ஒத்துக்கிட்டாலும் நாங்கள் கூட நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் தமிழருக்கானவர், தமிழ் மக்களுக்கானவர், தமிழ்நாட்டுடைய தலைவரத்தை மாற்றி வரும் ஒரு தளபதியாக தான் நாங்கள் பார்க்குறோம். உன்ன மாதிரி தரத்துலைன்னா கொஞ்சம் உரம் ஓடி போய்க்குங்க. ஓகே, ஸோ அதனால் நீ பேசுறது பேசிக்கிறா என்னத்தை சொல்கிறது. விஜய் ஃபேனு. அண்ணா இது வரைக்கும் நேரில் சந்தித்ததே இல்லை. நிறைய தடவை வந்து திரும்பி போயிருக்கேன். இப்போ வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு அண்ணன் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு அண்ணன் நீண்ட காலமாக பார்க்கவே இல்லை. திருநெல்வேலி தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். அடுத்து இப்போ இந்த கிளிப் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவர்கள் வந்து ஒருத்தர் திட்டுறாப்புல. ஏன் அப்படி திட்டுறாருன்னா, அவன் கால் வந்து உள்ள போகிறான், இவர் பல வாட்டி சொல்லி அவன் காலில் விழுந்தனால திட்டுறாரு. அதாவது ஒரு தலைமை சரியாக இருந்தால் மட்டும்தான் அவருக்கு கீழே இருக்கவங்க எல்லாருமே அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு உதாரணம். அஃப்கோர்ஸ் கோவம் மனுஷனுக்கு வர இயல்பு தான்.
கோவம் வராத மனுஷனே கிடையாது, அவன் நடிக்கிறான்னு அர்த்தம். கோவம் வந்துச்சுன்னா அவன் இயல்பாக இருக்கான்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பல வாட்டி சொல்லியும் திரும்பி இவன் போய் காலில் விடும்போது அவருக்கு பிடிக்கல, அதனால அவர் திட்டிருக்காரு. அது தவறுன்னு கிடையாது. ஏன் அந்த தரத்தில் போய் காலில் விடுது? சரி, அவர் அதாவது யார் காலையும் யாரும் விழக்கூடாது அப்படின்றது தளபதி அவர்களின் கோட்பாடு. அப்படி இருக்கும்போது அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க போய் நீ வேகமாக போய் காலில் விழுந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணுற? பண்ணாத. அதை தானே அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் அதை பண்ணுறீங்க? அறிக்கட்டுவீங்களா? நீங்கள் எப்படி பண்ணி இருக்கிறவங்கள பேச வச்சு திரும்பி வந்து அதை மீடியாவில் இதை மட்டும் எடுத்து அதை மட்டும் எடுத்து கிளிப்பை போட்டு கண்டம் பண்ணுறது, திரும்பி தலைவர் என்ன கண்டம் பண்ணுவாங்க? ஸோ கொஞ்சமாவது புத்தி யூஸ் பண்ணுறேன் எல்லாரும். அது உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கிளிப் பசங்கள்கிட்ட அதே மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் இருக்க நிர்வாகிகள், தலைவர்கள், நீங்கள்லாம் உங்களுக்கு கீழே இருக்க இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு கண்டிஷனாக சொல்லுங்கள். பரவாயில்ல, கேட்கணும்னா 2 ஏரியா இருக்கேன், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. திட்டினா தான் சரி வரும்னா அப்புறம் திட்டி தான் ஆகணும். தளபதியாக சொல்லியிருக்காருல்ல, அதுக்கு சொல்கிற விதத்தில் சொன்னால் தான் புரியும்னா அந்தந்த பாஷையில் தான் சொல்லி ஆகணும். அதனால் அது தப்பு கிடையாது. ஸோ சில டைம் பண்பா சொல்லுங்கள், சில டைம் பண்பா சொல்லுங்கள். அதுக்கப்புறமா கேட்கலடா வேறு வழி இல்லை, நம்ம புஷியானந்த் சார் மாதிரி சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ அதனால் அவர் சொன்னது வந்து தவறு கிடையாது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் தளபதியை பார்க்க நாங்கள் வர்றோம், பட் அவரை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தம்பி ஒருத்தர் சொன்னாப்புல. உங்கள் எல்லாருக்கும் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், நீங்கள் எல்லாரும் நடிகரையும் போய் அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட முடியாது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா, நடிகர் இல்லை, யாராவது ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய பொசிஷனில் இருக்கவங்க யாரையுமே நீங்கள் யாரும் போய் டக்குன்னு பார்த்துட முடியாது. ஸோ நடிகர் அப்படின்னும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக போகிறீங்க. ஸோ அவர் போய் பார்த்துலாம் நினச்சி போகிறீங்க. பட் அவர் இருப்பாரா, இருக்க மாட்டாரா, அவர் என்ன மாதிரியான சூழ்நிலை இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லாருமே என்ன நினைப்போனா, அன்னைக்கு அன்றாட வேலை பார்க்க நமக்கு எல்லாத்துக்கும் காலையில் 8 மணிக்கு போனால் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுமா. ஸோ அது மாதிரி தான் வந்து எல்லாருமே இருப்பாங்க. அது மாதிரி தான் நடிகர் இருந்தால் நடிகர் பார்த்து 20 நாள் தான் நடிக்க போகிறார், ஷூட் பண்ண போகிறாரு, 60 நாள் தான் ஷூட் பண்ண போகிறாரு, நீ நல்ல வீட்டில் தானே இருப்பாருன்னு நினச்சி முதல்ல அந்த புரிதலேருந்து வெளில வாங்கடா. நடிகர் அப்படின்னா அவர் வந்து அவர் ஷூட் முடிச்சாருன்னா அவருக்கு அது மட்டும் தான் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பல வேலைகளுக்கு டப்பிங் போகணும், அதுக்கப்புறமா வேறு ஏதாவது அவங்களுடைய பர்சனல் ஒர்க் இருக்கும், சிலனா வேறு பிஸ்னஸோ ஏதோ ஒன்று இருக்கும் அவங்க லைஃப்பில். ஸோ அதனால் தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்க என்னைக்காவது உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படும் போது அழைத்தாங்கன்னா நீங்கள் வாங்க. அப்படி இல்லையா, திரையில பார்த்து சந்தோஷப்பட்டுங்க, அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும்? நீங்கள் வீட்டு முன்னாடி போய் நிற்கிறனால நீ விரும்புகிற அந்த நடிகருக்கு தான் கேட்டது. அவங்கள வந்து வீடியோ எடுத்து போட்டு பார்த்தியா விஜய் வந்து பார்க்க முடியல, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியுது. ரஜினிகாந்த் அவர்களை பார்க்க முடியலன்னு போயிட்டு கத்திட்டு கிடந்தாங்க பிறந்த நாள் அப்போ. அதுக்கப்புறம் இந்த பொங்கல் அப்போ கூட அப்போலாம் வந்து யாரும் பெருசாக காட்ட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி சின்ன ஒரு விஷயம்னாலும் எடுத்து போட்டு காமிச்சிருவாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்குங்க. அதை புரிஞ்சுக்கலைன்னா வேறு வேலைக்கு ஆகாது. ஸோ அதை ரசிகர்கள் உங்களுக்கு இந்த பதிவை நான் சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்து இன்னும் ஒன்றும் இல்லைங்க. கீழாங்காரியில் அவர் பங்களா போய் பாருங்கள். ஒரு காற்று கூட உள்ள பீச் ஓரத்தில் தான் அவர் பங்களா இருக்குது. இதை நீங்கள் பேட்டியில் எடுத்து போடுங்க. பீச் ஓரத்தில் அவர் வீடு இருக்குது. ஒரு காற்று நுழைய முடியாதுங்க. அந்த தெருவுலேயே விஜய் அந்த கேட்டு தான் பெரிய கேட்டு. அதை என்ன தெரியுமா சொல்கிறாங்க அட்ரஸு? அந்த தெருவில் போ, பெரிய கேட்டு இருக்கும், அதான் விஜய் கேட்டு, விஜய் வீடு, விஜய் பங்களா. ஒரு காற்று கூட நுழைய முடியாது. ஏங்க நீ அவ்வளோ சம்பாதிச்சிட ஒரு பானை தண்ணி உங்களால் வைக்க முடியலையாங்க? உன்னை பார்க்க வராங்க. அன்றைக்கி கூட நான் சவாரி போயிட்டாங்க, வீட்டாண்ட நிற்கிறேன், சவாரி இறக்கி விட்டு தூத்துக்குடியிலேருந்து வந்துக்கிறாங்க 2 குழந்தைங்களை எடுத்து. நான் தான் போய் விஜய் வீட்டில் எடுத்து யாரும் விஜயை பார்த்து ஏதாவது காசு வாங்கி போனாங்க. உங்களுக்கு யாருமா சொன்னது விஜயை பார்த்து காசு தருவாங்க சொல்கிறாங்களேன்னு? அம்மா பார்க்க வந்தவங்களுக்கு காசு தந்ததெல்லாம் ஒரே தலைவர் எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு. நீலாங்காரியில் அந்த பங்களாவில் விஜய் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு, இங்கே இல்லை, அங்கே இருக்கிறாரு, சொல்ல ஆள் இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பாமரன், ஓகேங்களா, சாதாரண மனுஷன், ஒரு ஆட்டோ ஓட்டு. அவர் வந்து என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, எம்ஜிஆர் கிட்ட போனால் தண்ணி கிடைக்கும், எம்ஜிஆர் யார் தேடி போனாலும் என்னெல்லாம் கொடுத்துருவாங்க, விஜய் வீடு இவ்வளோ பெரிய வீடு, காற்று கூட போக முடியாத கரக்கடையில் வச்சிருக்க வீடு, அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காரு, அடையாளமே இவ்வளோ பெரிய கதவு இருக்குன்னு தான் சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாகரேட் பண்ணி விஜய் அவர்கள் மட்டும் தான் படுத்திருக்காங்க. யார்? அந்த ஆட்டோக்காரன். அவங்களுக்கு இங்கே அதாவது உண்மையாக சொல்ல போனால் உண்மையான புத்தி இருந்துச்சுன்னா அவன் கரெக்டாக பேசுவான். பட் அவன் டிஎம்கே அது மாதிரி தெரியுது, அதனால் அப்படி பேசுகிறான். சரி, நான் அவங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். இவ்வளோ பெரிய கதவு போட்டு காற்றே புக முடியாத ஒரு இடத்துல தண்ணி வைக்கலையா, வெண்ணெய் வைக்கலையா, சோறு வைக்கலையான்றீங்களே. இன்னைக்கு இந்த இவ்வளோ பெரிய வீட்டில் விஜய் இருக்காரா இல்லையான்னு தெரியாதனால தான் அந்த இடத்துல கூட்டம் இல்லை. அந்த இடத்துல கூட்டமும் இல்லை, அந்த இடத்துல போக்குவரத்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஆனால் இதே அவர்கள் விஜய் அவர்கள் நீ சொல்கிற மாதிரி டெய்லியும் என்னை வந்து ஒரு மணி நேரம் பாருங்கன்னு சொல்லி கதவு திறந்து வச்சான்னு வச்சுக்க, டே பரதேசி உன் குழப்பம் அங்கே நடக்குதோ நடக்கலையோ நாரிடும். அந்த ரோட்டில் எவனும் போக முடியாது, அந்த ரோட்டில் வந்து ஃபுல் டிராஃபிக் ஆகிடும். அந்த இடத்துல எல்லா பொதுமக்களுக்கும் விஜய் ஃபேன்ஸை தவிர்த்து பொதுமக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் பிரச்சனையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க? இதே இந்த நாராவாயை வச்சுக்கிட்டு இவர் பாரு இந்த ஒரு ஆக்டர் வந்து ஃபேன்ஸை பார்க்குறேன்ற பேரில் எல்லா மக்களுக்கும் தொல்லை கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி அப்படி பேசி இந்த வாய் இருக்கிறதுல கேடுகட்ட வாய் யாரு? இந்த மக்கள் வாய். அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா மக்களையும் சொல்ல, நிறைய பேர் இப்போ புரிதலோடு இருக்காங்க, நிறைய பேர் சேஞ்ச் ஆகிருக்காங்க, நிறைய பேர் மாற்றத்தை எதிர்நோக்கி போகிறாங்க. பட் சில இந்த மாதிரி தருதலைகள் அதுங்க இன்னும் வந்து அந்த கட்சி அந்த சின்னம் இதை சார்ந்து உட்காந்து அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தொங்கிட்டு கழிச்சுறீங்க. நான் என்ன கேட்குறேன், இவர் எம்ஜிஆரை வந்து நீ கம்பேர் பண்ணி பார்க்குறியே, எம்ஜிஆரும் இவர் வந்து கூட வந்து எல்லாம் பண்ணி விட்ட மாதிரி. இதுக்கு ஒரு உதாரணம் வேறு சொல்கிறான். இந்த இவர் தான் ஆட்டோவில் அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்களா, அந்த அம்மா வந்து இங்கே வந்து பார்க்க முடியல, வந்தால் காசு தருவாருன்னு சொன்னாங்களா. ஏண்டா ஏறி உட்காந்து கூப்பிட்டு வரும்போது சொல்ல வேண்டியது, நம்ம அந்த வீட்டில் போனால் இருக்க மாட்டார், பார்க்க முடியும்னு சொல்லி அப்படியே கூட்டு போய் வேண்டியது தானே. நீ ஆட்டோ காசு வாங்குறதுக்கு அங்கேருந்து அந்த லேடியை கூட்டு வந்துட்டு இப்போ எதுக்கு நீ இந்த கதை வந்துருக்கு? உண்மையை கூட்டு வந்தானே கூட்டு வரலையான்னு தெரியல, கதை கூட ரெடி பண்ணி விட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க.
ஸோ உண்மையை சொல்ல போனால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களோ இல்லை வேற யாருமோ வந்து வெளியே வந்தாங்க அப்படின்னா, இல்லை ஒரு இடத்துக்கு வர போறாங்க அப்படின்னா, அது செய்தித்தாளில் வந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு கூட்டம் தரலாம். அப்படி இல்லை, செய்தித்தாள் இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பிளேஸில் போனால் கூட ஒரு அந்த இடத்துல இருக்கிற ஒரு 20-30 பேர், 100 பேர் வரைக்குமே அந்த இடத்துல சேருவாங்களே வெளியே, அதுக்கு மேலே வந்து அந்த இடத்துல யாரும் கூட்டம் வரப்போகுது கிடையாது. ஏன்னா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. பட் இப்போ அப்படி கிடையாது. விஜய் அவர்கள் கதவை திறந்து வெளியில் வர்றாருன்னு தெரிஞ்சா அடுத்த 10வது நிமிஷம் இந்த ரோட்டில் அங்கே இருப்பாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி இங்கே நியூஸ் போய் எல்லா பசங்களும் எல்லா மக்களும் இங்கே ஆஜராகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கிரேஸாக பசங்க இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு நியூஸ் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு விஜய் அவர்கள் எப்போ வர்றாரு, எப்போ போகிறாரு, என்ன பண்ணுறாரு, எது பண்ணுறாரு தெரியாமல் அவர் வச்சுக்கிறார். ஸோ இது வந்து அஃப்கோர்ஸ் அவருக்கும் இது வந்து பாதுகாப்பு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் கூட்ட நெரிசலோடு இருக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, எப்பயுமே கூட்டமாக இருந்தாலும் வீட்டுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு கூட்டமாக இருந்தாலும் அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல நாய்ஸ் பொல்யூஷன், டிராஃபிக் ஜாம், லொட்டு லொசுக்குன்னு 1008 பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கணுன்றதுக்காக தான் அவங்க அவ்வளோ பெரிய பாதுகாப்பான மாதிரி போட்டு அந்த வீட்டுக்குள்ளே அவர் இருக்கிறாருன்னு வச்சுக்க. இன்னொன்று, அவர் சம்பாதிச்ச காசு அவர் அவ்வளோ பிரச்சனை கட்டுறாரு, உனக்கு எங்கே வலிக்குது மாரி, நீ என்ன ஆட்டை தானே ஓட்டுற, உன்னால் முடிஞ்சால் சம்பாதிச்சு பெரிய ஆளாரு, உன்னால் முடியாது, சத்தியமாக சொல்ல முடியாது. ஏன்னா நீ அந்தளவுக்கு புத்தி கிடையாது, உங்களுக்கு அந்தளவுக்கு புத்தி இருந்தாலும் பெரிய ஆளாரு. ஸோ அதனால் இந்த மாதிரி சில பப்ளிக் இருப்பாங்க இந்த மாதிரி விளங்காதவங்க. ஸோ இவங்கெல்லாம் இப்படியே இருந்தானா நாடு வந்து இப்படியே இருக்காது. எனியோ டெமோக்ரஸியில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஓட்டு போட்டால் கூட இவர் ஜெயிச்சிடலாம். அதான் கணக்கு. அப்படிதான் கணக்கு. அப்படிதான் இத்தனை வருஷம் ஆண்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டிஎம்கேல பாதி ஏடிஎம்கே கூட போட்டுச்சுன்னா டிஎம்கேல ஜெயிப்பாங்க, அவங்க கொஞ்சம் மெஜாரிட்டி. அதே இந்த பக்கம் கொஞ்சம் மெஜாரிட்டி. யாரும் 100% வாக்கு வாங்குறது இல்லையே. ஸோ அந்த வகையில் இருக்கும்போது தளபதி அவர்களுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் சைனிங் ஆஃப். See you all. Take care. Bye.